ஆமாம் சார், அந்த விரிசலுங்கிறது நம்மளால் சென்ஸ் பண்ணவே முடியுது. ஏன் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்சி கொடுத்துருந்தாதான் அந்த பாசிட்டிவிட்டி பரவும் பொறுப்பாளர்கிட்டயே, நிர்வாகிகள்கிட்டயே, பொறுப்பில் இருக்க இப்போ எம்எல்ஏஸாக இருக்கட்டும் இல்லை எம்பிஸாக இருக்கட்டும், அந்த பாசிட்டிவிட்டி பரவும். ஆனால் இவங்க ஆட்சியே சரியாக பண்ணலை அப்படிங்கிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மரியாதை குறையுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் சார். இப்போ எந்த கூட்டணி எதன் அடிப்படையில், ஏன்னா மக்கள்கிட்ட எதிர்ப்பு மலையில் இருக்குது. ஸோ அதை தாண்டி ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி கட்சியோட கொள்கைகளோடும் சமரசம் பண்ணி அந்த கொள்கையை கொண்டு போய் நாங்களாம் ஒன்றா சேர்ந்து இப்போ அடுத்த ஆட்சி அமைச்சோன்னா அவ்வளோ சிறப்பான விஷயங்களை எங்களால் பண்ண முடியும், இதுல இருந்த குறைகளை நாங்கள் கடந்து வருவோம் அப்படின்னு சொல்றதுக்கான. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் வரணும், வந்திருக்கணும், எனக்குமே அதில் வருத்தம் தான். ஆனால் ஒரு படத்தை ஹேண்டில் பண்ண முடியாத இவங்களால தமிழ்நாட்டில் வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் இளம் அரசியல் விமர்சகர் திரு அருணோதயன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஏப்ரல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் திமுக இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கல அப்படின்னு காங்கிரஸ் மூலமா குற்றச்சாட்டு பண்றாங்க. ஒரு பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆல்மோஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி பிரச்சாரம் முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட. திரு இபிஎஸ் உடைய அந்த அரசியல் அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? அதான் சார், பொதுவாக ஒரு ஃபேக்டர் என்னன்னா, அந்த சிரிச்ச முகம் கொண்ட நபர்கள் மீது நம்ம அப்ரோச்சபிளாக இருக்க முடியும். ஸோ அது மிகப்பெரிய பிம்பமாக நான் பார்க்குறேன். ஏன்னா வேறு வேறு குணங்கள் இருக்கலாம், முடிவெடுக்கும் தன்மை இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவரோட முகம்ங்கிறது எடப்பாடியாக யோசிச்சு பார்த்தா சிரிச்ச முகம் தான் ஞாபகம் வரும். ஸோ அதுவே ஒரு அப்ரோச்சபிளாக இருக்குது. அதாண்டி இந்த பக்கம் டிஎம்கேக்கு ஏன் கூட்டணி அமைய மாட்டேதுன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க ஒரு பிம்பத்தை உண்டாக்குனாங்க. எல்லா சோஷியல் மீடியாவில் இல்லை சேட்டலைட் மீடியாவில் எல்லாத்துலேயுமே நாங்கள் தான் அடுத்து வரப்போகிறோம், நாங்கள் நிறைய செஞ்சிட்டோம் மக்களுக்கு, அதை தாண்டி பாருங்கள் கடைசி 6 மாதம் இன்னும் செய்கிறோம் பாருங்கள், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்சி தான் நாங்கள் கொடுத்துருக்கோங்கிற மாதிரி பிம்பத்தை அமைச்சாங்க. ஆனால் ரிசல்ட் என்னன்னா, ஒரு விஷயத்தை செய்யாமல் செஞ்சோன்னு சொன்னால் அது சோஷியல் மீடியாவில் பரப்ப முடியுமே தவிர அதை ஃபேஸ் பண்ணுற மக்கள் இருக்காங்களா, அவங்க ரியாக்ட் பண்ணிடுவாங்க. எதுவுமே எங்களை அடையலை, லீஸ்ட்டாக உங்கள் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு மக்கள் மட்டும் செஞ்சுட்டு அதை வீடியோ எடுத்து போட்டால் அது எப்படி எங்களுக்கு அது ஆகும். ஸோ அப்போ அந்த எதிர்ப்பு மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அது மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கனால தான் அந்த கூட்டணியும் அமைய மாட்டேதுன்னு நான் நினைக்கிறேன். திமுகவை பொறுத்தவரை என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட கூட்டணி கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதிமுக யாரும் சேரல, தனிமரமாக தான் திரு இபிஎஸ் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அதிமுக ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்போட மூவ் ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் திமுகவில் இன்னும் கூட்டணியே அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. திமுக கூட்டணி தொடருமா இல்லை அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கட்சிக்கு? கண்டிப்பாக வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சார். ஏன்னா இந்நேரத்துக்கே கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி அமைஞ்சிருக்கணும், ஒரு வெற்றி பெற போற கட்சிக்கு இந்நேரம் அது அமைஞ்சிருக்கணும். அதை தாண்டி நீங்க சொன்ன அந்த விஷயமே உண்மைதான் சார். ஆரம்பத்துல இப்ப டிஎம்கே கூட்டணி வலுவா இருக்கு, கொள்கை கூட்டணி அப்படிங்கிறது உண்மைதான், அவங்க பவரா தான் இருந்தாங்க. ஏடிஎம்கே சார் இப்ப எடப்பாடியா கூட்டணி மீன்ஸ் அந்த பிரச்சாரம்லாம் போனாலும் இன்னும் கூட்டணிக்கு யாரும் அபிஷியலா வரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா போக 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 நேரங்கள் மாற அந்த யார் மீது மக்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கோ அது சார்ந்த கட்சிகள் கூட்டணி அமைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இப்ப யூடியூப் சேனல் நிறைய பேர் மொபைல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. ஜஸ்ட் போய் மக்கள்கிட்ட கேட்டாலே குறைகள் மக்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு தெருக்களுமே குறைகள் இருக்கப்ப அதை மற்ற கட்சியில் உள்ள நபர்கள் பார்க்குறப்ப அந்த டிஎம்கே மீதான நெகட்டிவிட்டிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. மக்கள்கிட்ட டீப் லேயராக போக பாசிட்டிவான விஷயங்கள் ஃபேக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்களே தவிர நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக தெரியுது சோஷியல் மீடியாவில். ஸோ அதையுமே கூட்டணி வைக்கிற நபர்கள் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களை ஏமாற்றி எப்படி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்க முடியும்? ஸோ குறைகள் இருக்கு, அதனாலதான் கூட்டணி ரொம்ப லேக் ஆகிட்டு போகுது டிஎம்கே. ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை திரு ஸ்டாலின் திரு ராகுல் உறுதி செய்வாங்க, மற்றவங்க பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்றாங்க, நாங்கள் திமுக கூட்டணி விரும்பல அப்படிங்கிற ஒரு விஷயம், எங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்றாங்க. அப்போ காங்கிரஸோட எம்பி பேச்சை மத்திய தலைமை ஆதரிக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது உண்மையில் கூட்டணியில் பெரிய அளவில் விரிசல் இருக்கா, இல்லை என்ன நடந்து கொண்டு இருக்கு? ஆமா சார், அந்த விரிசலுங்கிறது நம்மளால சென்ஸ் பண்ணவே முடியுது. ஏன் அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆட்சி கொடுத்திருந்தாதான் அந்த பாசிட்டிவிட்டி பரவும் பொறுப்பாளர்கிட்டயே, நிர்வாகிகள்கிட்டயே, பொறுப்புல இருக்க இப்ப எம்எல்ஏஸா இருக்கட்டும் இல்லை எம்பிஸா இருக்கட்டும், அந்த பாசிட்டிவிட்டி பரவும். ஆனா இவங்க ஆட்சியே சரியா பண்ணல அப்படிங்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மரியாதை குறையுதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான டைமே இங்கே இல்லை. ஏன்னா இங்கே நான் ஆட்சி செய்யறதுக்கு தடுமாறிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு எப்படி மரியாதைலாம் கொடுத்துட்டு இருக்க முடியும்? ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்சி அமைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே அவங்களுக்கான பொறுப்புகள் இருக்கும், அது பகிரப்படும், அதை மக்களுக்கு செய்யறப்போ மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க பாசிட்டிவா. ஸோ அப்போ அது ஒர்க் அவுட் ஆகும், மரியாதைங்கிறது தானா கிடைச்சி கொடுத்து வாங்குறதா இருக்கும். ஆனால் இங்கே அதுக்கான ஸ்பேஸே கிடையாது. திட்டங்கள் நடைமுறைப்படுத்தினாலும் அதில் லஞ்சம் ஊழல் பரவிட்டு இருக்கு, எதிர்த்து போராட்டம் பண்ணாலும் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, வண்டி ஏற்றி லாரி ஏற்றி கொள்ற கொலைகள் விஷயமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி குழப்பமான விஷயம் நடக்கிறப்ப இங்கே மரியாதைக்கான ஸ்பேஸே இல்லைன்னு நான் சொல்றேன். ஸோ அதை ஒன்ஸ் காங்கிரஸ் சென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப இது
என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் எண்டிங்கா முடிய போறது இல்லை. அப்படி ஈவன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கூட்டணி அமைஞ்சா கூட அது ஒரு பிம்பமா தான் இருக்குமே தவிர ஒரு நிறைவான கூட்டணியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். திரு விஜய் அவர்கள் வந்து முதல் மாநாட்டில் வந்து அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி வந்து என்னன்னா, நம்ம ஆட்சியை பிடிப்போம், அந்த ஆட்சியை பிடித்தா கூட்டணி கட்சிகள் வருவாங்க, அவங்களுக்கும் வந்து நம்ம அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் செய்தி. கிட்டத்தட்ட சொல்லி 2 வருஷங்கள் ஆகுது. இன்று வரைக்கும் வந்து அதை நம்பி எந்த கட்சிகளுமே வந்து கூட்டணிக்கு பேச கூட போகலை. ஏன் காரணம் என்ன? அந்த முதல் மாநாடு அருமையான மாநாடு சார். என்ன பொறுத்திருக்கேன், சில பேச்சில குறைகள் இருந்தாலும் என்ன பொறுத்திருக்க அது அருமையான மாநாடு. அது உண்மையாவே மக்கள் மத்தியில, குறிப்பா எங்களோட அப்பா அம்மா ஜென்ரேஷன் இருக்காங்க, அவங்க மத்தியில ஒரு இம்பாக்ட் உருவாகுச்சு. விஜய் இப்படி பேசுவாரா, இவ்வளவு நல்லா பேசுவாரா, இவ்வளவு ஓப்பன் மைண்டடா அவரு, அதிகாரத்தில் பங்குங்கிறத இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டார் மேடையில அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி அடுத்த நாள் அந்த மாநாடுல இருந்து எக்ஸ்ட்ரா வீடியோஸ் வந்துச்சு இல்ல, அவங்க தொண்டர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க பொறுப்பாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அப்புறம் இந்த கரூர் துயர சம்பவமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் பாக்குறப்ப ஹோப் போச்சு. ஸோ மக்களுக்கு ஒன்ஸ் ஒரு கட்சி மீது ஹோப் போகுதுனாலே அதை மற்ற கட்சியில இருக்க தொண்டர்களும் சரி பொறுப்பாலும் சரி பார்ப்பாங்க. ஸோ இந்த கட்சி சார்ந்த இந்த கட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த கட்சி கூட கூட்டணி வைப்பாங்க? ஸோ இப்போ இதை சொல்ல கஷ்டமா இருக்கு. ஆனால் ஸ்டில் அவங்க என்னதான் இன்டெலெக்சுவல்ஸா பேசினாலும், விவாதங்கள்ல பேசினாலும், டிவிகே அப்படிங்கிறது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படிதான் அதை புஷ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ ட்ரோலா இருக்க ஒரு கட்சி கூட கூட்டணி யாரும் வைக்க விரும்பவே மாட்டாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து டிவிகே ஒரு ஆப்ஷனா பாக்குறது அப்படிங்கிற ஒரு கம்பேரிட்டிவ்லி டிஎம்கேவோட இப்போ அவங்களுக்கு அது பெஸ்ட் ஆப்ஷன் தான் அது. ஏன்னா இங்க மரியாதைங்கிற ஒண்ணே கிடைக்கல. நான் பொதுவாக பார்ப்பேன் சோஷியல் மீடியா நிறைய பேர் நான் ஃபாலோ பண்றேன். மனிதர்களாம் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் வந்து இன்ஃபுளுன்சஸ் வந்து டிவிக்கில் போய் சேர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கான வேல்யூ அங்கே அதிகரிக்கும், ரீச் அதிகமாக கிடைக்கும், ஃபாலோவர்ஸ் அதிகமாவாங்க. அதுதான் பேஸ்னு எனக்கு புரியுது. ஏன்னா கொள்கையை சார்ந்தாலும் அங்கே போகிறதுக்கு அப்படிப்பட்ட கொள்கையெல்லாம் பெருசாக ஒன்றும் அங்கே இல்லை. ஆனால் அப்படி போகிறப்ப அங்கே மரியாதை கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ ஒரு சாதாரண இன்ஃப்ளூயன்சருக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் சொன்னீங்களா அந்த டிஎம்கேல அந்த மரியாதை ரொம்ப குறைவாக இருக்குன்னு. ஸோ டோட்டலி அவங்க இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்களுக்கான மரியாதையும் சரி ஸ்பேஸும் சரி மாறாமல் கிடைக்கும் நான் நம்புறேன். அதனால அவங்களுக்கு மீன்ஸ் காங்கிரஸ்க்கான பெஸ்ட் சாய்ஸ் இப்போ இந்த எலெக்ஷனில் டிஎம்கேவோட டிவிகே தான். காங்கிரஸ் திமுக வந்து என்ன முடிவில் இருக்காங்க? அதாவது இது வரைக்குமே வந்து கூட்டணி பேசுவதற்கான ஒரு குழுவே அமைக்கல அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்கிறது அது என்ன மனநிலையில் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் சார். இப்போ எந்த கூட்டணி எதன் அடிப்படையில், ஏன்னா மக்கள்கிட்ட எதிர்ப்பு மலையில இருக்கு. ஸோ அதை தாண்டி ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி கட்சிகளோட கொள்கைகளோடும் சமரசம் பண்ணி அந்த கொள்கையை கொண்டு போய் நாங்களாம் ஒன்னா சேர்ந்து இப்போ அடுத்த ஆட்சி அமைச்சோன்னா அவ்வளோ சிறப்பான விஷயங்களை எங்களால் பண்ண முடியும், இதுல இருந்த குறைகளை நாங்கள் கடந்து வருவோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஸ்பேஸே இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்போ கடந்த ஒரு 8-10 மாசங்களா மெட்ரோ அந்த இது முழுக்க பலகைகள் முழுக்க வச்சு ப்ரொமோஷன் பயங்கரமா பண்ணாங்க, நிறைய திட்டங்கள் ட்ரெண்டியான ஹேஷ்டேக் போட்டு பண்ணாங்க. ஆனா அது எதுவுமே ரியாலிட்டிக்கு அப்ளை ஆகல. அப்படிங்கிறப்பதான் அவங்க இந்த ப்ரெஷர் அவங்களுக்கு உண்டாதுன்னு நான் சொல்றேன். அது எல்லாமே உண்மையாவே அவங்க நினைச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த குழப்பமே வந்திருக்காது, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் மிக ஈஸியா நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப மக்கள் கிட்ட நம்ம இந்த கடந்த 5 வருஷ ஆட்சி நிறைவையே கொடுக்கல அப்படிங்கிறத மக்களும் பேசுறாங்கன்னு அவங்க டிஎம்கே இருக்க பொறுப்பாளர் சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல, குழப்ப மனநிலை தான் இருக்காங்க. ஆனா இது போக 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 கொஞ்சம் கொஞ்சமா மாறும் சார். ஏன்னா இப்போ எலெக்ஷன்ல பொறுப்பாளர்கள் அங்கங்க தவறுகள் பண்றது சகஜமா நடக்கும். எலெக்ஷன் டைம்ல அது அதிகமாக லீக் ஆகும். ஸோ அப்ப எங்கேயாவது ஏதாவது தவறு நடக்குது, ஆப்போசிட் பார்ட்டியில் தவறு நடக்குது அப்படிங்கிறப்ப அதை பெருசா பூம் பண்ணி காமிச்சு இங்க பாருங்க இவ்வளவு தப்பு பண்றாங்க ஆட்சியில் இல்லாத போய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஏதாவது பண்றதுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடியே பிரச்சாரம் போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 183 தொகுதிகள் வந்து போயிட்டாரு. அப்போ வந்து ஆளுங்கட்சியில் வந்து என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அவருக்கு வந்து கூட்டணியே கிடையாது, அவர் வந்து நம்பி யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்திருக்கிறது வந்து அதிமுக தான். அதே சமயத்தில் வந்து நாங்கள் கூட்டணி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத சொன்ன திமுக வந்து இன்னும் வந்து உறுதிப்படுத்தலை. இப்போ தேர்தல் காலத்தில் வந்து அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு வந்து முன்னோக்கி இருக்கிறது, எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு? அதான் சார், இப்போ எடப்பாடி எடுத்த மூவ் வந்து ரொம்ப அருமையானதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அரசியலில் ஃபாலோ பண்ணப்ப எனக்கு அது டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஏன்னா இவ்வளவு சீக்கிரமா பிரச்சாரத்தை கிளம்புறாரு, மற்ற கட்சிகளெல்லாம் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. ஆனால் அது பந்திக்கு முந்து அப்படிங்கிற ஒரு மோடு தான் சார். சீக்கிரம் மக்கள்கிட்ட போயிட்டு இந்த ஆளுங்கட்சி எவ்வளவு குறைகள் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பேசிட்டார், டிஸ்கஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இவ்வளவு ரீச் கிடைச்சிருக்காது, ஈவன் அது ட்ரோலா கூட மாறி இருக்கும். இங்க சாரோட பேச்சு எங்கேயுமே ட்ரோலாவே மாறல, எதிர்ப்புகள் அதிகமாக கிளம்பல. அந்த ஆம்புலன்ஸ் இஷ்யூ மட்டும் தான் வந்துச்சே தவிர மற்றபடி இவர் மக்களை எல்லா தொகுதியிலுமே சந்திச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த அதுலேயே மக்களுக்கு பிடிச்சி போச்சு. இப்போ ஸ்டாலின் ஐயா அவருக்கு வயசு அதிகம் தான், எடப்பாடி மாதிரி டிராவல் பண்ண முடியாது. ஸ்டில் அவர் மாதிரி மக்களோட காரணம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டா ஆகாது. அது வச்சாலே ட்ரோல் கண்டென்ட்டா தான் மாறுது கட் பண்ணாலே. ஏன்னா அவர் டீட்டெயிலான பதில் சாரல் டக்குன்னு யோசிச்சு சொல்ல முடியல ஸ்டாலின் ஐயாவால. ஸோ அப்படி மக்கள்கிட்ட இன்டராக்டிவா இருக்க ஒரு காரணத்தினாலே மக்களுக்கு அவர் மீது ஹோப் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி இப்போ நம்ம பேசுற மாதிரி கூட்டணி கட்சிகளோட அந்த சேர்வை அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கு.
ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லாமல் சரி சேர்ந்து நம்ம ஜெயிக்கணும் இல்லை ஒரு ஒரு ஓட் பேங்காவது காமிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அது தானாகவே நடக்குது, இயற்கையின் போக்கில் நடக்குது. ஸோ இது வெற்றிக்கு தான் வழிவகுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து திமுகவினர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசும்போது அவருடைய கொள்கை சார்ந்து அவருடைய ஆட்சி சார்ந்து பேசாமல் அவர் வந்து காலை பார்த்து போனார், வந்து துரோகம் பண்ணி போனார் அப்படின்னு இண்டிவிஜுவலாக வந்து பேசுகிறாங்களே, அவருடைய ஆட்சிகள் குறைநிறைகள் பேசுங்க அப்படிங்கிறத திரு எடப்பாடியே சொல்றாரு. என்னுடைய ஆட்சியில் வந்து நீங்க என்ன குறைகள் இருக்கோ அதை பேசுங்க, இதை ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்றாங்க. தொடர்ந்து அந்த குறைகள் வந்து பத்தி பேசாம இது மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் வந்து திமுக தொடர்ந்துகிட்டு இருக்கிறது என்ன காரணம்? எனக்கு உண்மையா சார், இப்ப எதிர்ப்பு மனநிலை இருந்தாலும் தமிழ் தேசிய கொள்கையில நான் இருந்தாலும் டிஎம்கே மீது எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஏன்னா ஆர்ஜின் அதான் அங்கே தான் வருது, ஃபேமிலி எல்லாமே நமக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க. தந்தை பெரியார் புத்தகத்தில் படிச்சிருக்கோம், கலைஞர் ஐயான்னு படிச்சிருக்கோம். எங்க ஊருக்குலாம் அவர் வர்றப்ப எல்லோ துண்டு தூரமா அதை நான் பாக்குறேன், குழந்தை மாதிரி கடவுள் மாதிரி பாக்குறாங்க. அவ்வளவு பேர் கூட்டம், ஐயா வந்து இறங்க கூட இல்லை அந்த வேன்ல இருந்து. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அடிப்படையில ஒரு மரியாதை நமக்கு இருக்கு. ஆனா அரசியல் நம்ம பேச ஆரம்பிக்கிறப்ப, மாற்று கொள்கைகள் கருத்துக்கள் எடுத்து வைக்கிறப்ப அதுக்கான பதிலை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம்ல, அதுக்கான பதில் அந்த பக்கத்துல இருந்து நான் மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் சரி அந்த கேள்விக்கான பதில் வராது. அந்த தனிப்பட்ட மனுஷனோட குறைகள் என்ன இருக்கு, அது உண்மையா பொய்யாங்கிறதான் தெரியாம ஒரு புரளியை கிளப்புறது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அந்த வேலையை ரொம்ப ப்ரோ லெவல்ல செய்வாங்க. ஆனா கேள்விக்கான பதில் மட்டும் வரவே வராது. இது டெம்ப்ளேட்டாவே இருக்குன்னு நான் சொல்றேன். இது காலத்துக்கும் மாறாது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பிளே பண்றாங்க. என்ன விஷயம்னா, பதில் சொன்னா மாட்டிக்குவோம். அப்ப என்ன பண்ணலாம்னா, கேள்வி கேட்கறோம்னா தப்பானு சொல்லிடலாம், அசிங்கப்படுத்திடலாம், அவமானப்படுத்திடலாம். எப்படி பார்த்தாலும் பாஸ்ட்ல ஒரு மனுஷன் ஏதாவது கடந்துதான் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அதை தாண்டி அவன் எவால்வ் ஆகி தான் வர்றாங்க. அந்த குறைகள்லாம் கடந்து ஒரு தனி மனுஷனா வளர்ந்து நிக்கிறாங்கிறப்ப அவருக்கு கேள்வி கேட்கிற தகுதி இருக்கு. ஏன்னா அவரை தாண்டி வந்து நிக்கிறாருங்க. இல்லாட்டி மக்கள் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அங்க வந்து நின்று கேள்வி கேட்கிறப்ப நீங்க அவருக்கான பதில் தான் சொல்லுமே தவிர அவரோட பாஸ்ட்டை நோண்டக்கூடாது. அப்படி நோன்றதா இருந்தா இங்க இருக்க எல்லாரோட பாஸ்ட்டை நோண்டி அசிங்கப்படுத்திட்டே உட்காந்துருக்கலாம் மாதிரி மாதிரி பேசிட்டு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா கேள்வி பதில் ஆரோக்கியமான விவாதமா அது மாறணும். அதுக்கு டிஎம்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ விவாத நிகழ்ச்சிகள்லாம் வர்றவங்க வந்து கேள்விக்கான பதில மெஜாரிட்டியா சொல்றதே கிடையாது. சொன்னாலும் அது ஃபேக்கா இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா நீங்கன்ட்டு போயிடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் டக்குன்னு பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. விவாதம் முடிஞ்சா கூட அது டெலிகாஸ்ட் ஆகிறப்ப அந்த ஸ்ட்ராங்கான கேள்வி கேட்ட நபருக்கு கமெண்ட் செக்ஷன் அசிங்கப்படுத்துறாங்க. நீ அப்படித்தான்டா, நீ இப்படிதான், நீ அந்த கேள்வி கேட்க வந்துட்டேன். ஸோ இந்த விஷயத்தை தள்ளி வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா டிஎம்கே மீதான அந்த வேல்யூ அதிகரிக்கும்னு நான் நம்புறேன். திரு விஜய் வந்து அரசியல் என்ட்ரி ஆகும்போது ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொன்னார். அந்த கடைசி படம் வந்து இது வரைக்கும் பார்க்கவே முடியல, தொண்டர்களாலும் சரி ரசிகர்களாலும் சரி. இப்போ வந்து ஏற்கனவே வந்து என்னன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, சினிமாக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதை விட்டுட்டு வந்து கேஸுன்னு போவதனால தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ திரும்ப ஜனநாயகன் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து நான் போகிறதா சொல்கிறாங்க. இப்படி ஒரு கொள்கை முரணோட இல்லை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி அணுகிறதுன்னு தெரியலையா, இல்லை என்ன காரணம்? இது சீரியஸாகவே சார் இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏன்னா பேசிக்கா ஒரு ப்ராசஸ் தெரிஞ்ச ஒரு டீம் மெம்பர்ஸ் ஒன்னா சேர்ந்தாங்கனாலே இதை மிக சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. கேஸ் கொடுத்தா அது வாய்தாவை போயிட்டு இருக்கும், இழுத்தடிச்சிட்டு இருக்கும். அவங்க பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆப்போசிட் பார்ட்டிங்கிறது கூட சென்ஸ் பண்ணாம அதை கொடுத்து படத்தை லேக் அடிச்சு இந்நேரம் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிருந்திருக்கும், ப்ராஃபிட் எடுத்திருக்கும், பொங்கலுக்கு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அதுவும் நடக்கல. நீங்க டார்கெட் பண்ண விஷயம் நடந்துச்சான்னு கேட்டா அதுவும் நடக்கல, வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்க. இந்த ப்ராசஸ் எதுக்கு? அப்ப தலைமைன்னு ஒன்று எதுக்கு இருக்கு, தலைவர்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? இது அவரோட முடிவு தானா? அப்ப அந்த முடிவு ஒர்க் அவுட் ஆகலங்கிறப்ப அதுக்கான ஆன்சர் என்ன? எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடையாம ஒரு குழப்பமான விஷயம் உள்ள இருக்குங்கிறது நமக்கு தெரியுதுல்ல சார். ஸோ அப்படி இதுலயே ஒரு பட ரிலீஸ்க்கே இவ்வளவு குழப்பங்கள் பண்றாங்க. ஒரு தெளிவான ஒரு ஃபோக்கஸா ஒரு விஷயத்த பண்ண முடியல. ஏன்னா ஒரு படங்கள் ஒரு ப்ராஜெக்ட், அதுல ஒரு சிக்கல் இருக்கு, அதை ஈஸியா டீல் பண்ணி வெளில வந்துடலாம். இதையே அவங்களால பண்ண முடியல. ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தையே ஈஸியா ஹேண்டில் பண்ணி மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியலங்கிறப்ப இத்தனை கோடி மக்களை எப்படி இவங்க பாதுகாப்பா பார்த்துக்குவாங்க? சிக்கல்னா எப்படி பதில் சொல்லுவாங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் வரணும், வந்திருக்கணும், எனக்குமே அதில் வருத்தம் தான். ஆனால் ஒரு படத்தை ஹேண்டில் பண்ண முடியாத இவங்களால தமிழ்நாட்டெல்லாம் கொடுக்க முடியாது சார், ஆபத்து. தமிழ்நாட்டு அரசியலில் இது வரைக்கும் கண்டிராத அளவுகளில் ஒரே நாளில் 10,000 மனுக்கள் 20,000 மனுக்கள்லாம் வந்து வேட்புமனுகள் வந்து அவரோட தொண்டர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது 100 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வச்சு அது பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா இதுலேயுமே வந்து ஒரு அரசியல் ஸ்டாண்டில் சினிமாத்தனமா உண்மையாகவே வந்து தேர்தல் காலத்தை வந்து எப்படி எதிர்கொள்றது, அதில் வந்து கட்சியில் இருக்கவங்க, கட்சியில் வந்து முக்கிய தலைவராக இருக்கவங்க தான் போட்டிடுவாங்க. ஆமா, இந்த மாதிரி வந்து 100 ரூபாய்க்கு ஃப்ரீயா கூட கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க? அதான் சார், என்னை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களை மதிக்கணும், அவங்களோட சிந்தனை திறனை அதிகப்படுத்தணும். அதுதான் ஒரு கட்சியோட வேலைன்னு நான் நம்புறேன், தலைவரோட வேலைன்னு நான் நம்புறேன். அப்படி இருக்கப்ப அதுல எதுவுமே இவங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், குறிப்பா பொறுப்பாளர்கள் தலைவர்களுக்கு தெரியும்,
அமௌண்ட் உள்ளவங்க தான் எலெக்ஷன் நிற்க முடியும், பொறுப்புல நிற்க முடியும். அட்லீஸ்ட் அந்த பேமெண்ட்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூவாக இருக்கணும். ஏன்னா பொறுப்புல நிற்கிறவங்க மக்கள்கிட்ட போய் பேசுறப்ப அதுக்கான பேசிக் செலவு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை செய்ய முடியறதுனால தான் பொறுப்புல நிற்க முடியும். அப்ப அவங்க தான் அங்க நிக்க போறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி நீங்க இவ்வளவு பேருக்கு இதை கொடுக்குறீங்க அப்படின்னா இது ப்ராஃபிட் அப்படிங்கிறத தாண்டி மக்களை கோமாளித்தனமாக்குறது. மீன்ஸ் உங்களை நம்பி ஒரு ரசிகர்களை தொண்டர்களை நல்லா கூட ஒரு சம்பவம் நடந்து போச்சு, 41 பேர் உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்க அவங்களை மதிப்பீங்களான்னு பார்த்தா மதிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த அரசியல் கருத்தரங்குகள் அதெல்லாம் நடத்தி அவங்களை டெவலப் பண்ணலாம்னு பார்த்தா அது எதுவுமே ப்ராசஸ் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. முழுக்க எப்படி வந்தாங்களோ, எப்படி அவங்களை நீங்க வந்து ஃபாலோவர்ஸா வச்சிருந்தீங்களோ, ஃபேன்ஸா வச்சிருந்தீங்களோ, அதே அரசியல் ஃபேன்ஸா இப்ப நீங்க வச்சிருக்கீங்க. தொண்டர்களா மாத்துறதுக்கு மறுக்கிறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதிமுக தலைவர்கள் பேசும்போது அடுத்த ஆட்சி வந்து அதிமுக தலைமையிலான ஆட்சின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் வந்து டெல்லியில இருந்து உள்ள பிஜேபி ஆட்கள் வந்து பேசும்போது வந்து என்ன சொல்றாங்கன்னா என்டிஏ தலைமையிலான ஒரு ஆட்சின்னு சொல்றாங்க. இப்போ நேற்று கூட வந்து தமிழக பாஜக பொறுப்பாளர் PL சந்தோஷ் கூட என்ன சொல்றாருன்னா என்டிஏ ஆட்சியை வந்து அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது எதுவும் முரண்பாடா இல்லை இது எப்படி இயல்பா எடுத்துக்கிறதா? இது இல்லை சார், இதுக்குள்ள முரண் இருக்குதான். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு யார் ஆட்சி அமைக்க போறாங்கிறது மக்களுக்கு தெரியணும். ஏன்னா ஓட் பண்ண போறாங்களா மக்கள். ஸோ அதுக்கான ஆன்சரை எடப்பாடியை தெளிவாக கொடுத்துட்டாருன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, சின்ன டவுட் இருக்கு. அதை கிளியர் பண்ணிட்டாருன்னா இன்னும் தெளிவா பேசலாம். மீன்ஸ் பிஜேபியில் இருக்க பொறுப்பாளர்களும் தெளிவா பேசலாம் விவாதங்கள்ல, ஏடிஎம்கேல இருக்க பொறுப்பாளரும் விவாதங்களை மிக தெளிவா பேசலாம். ஏன்னா அங்கங்க நம்ம பார்க்க முடியுது, கல்யாண சுந்தரம் அண்ணெல்லாம் பேசுறப்ப அங்கங்க சில விஷயங்கள் லாக் ஆகுது, பதில் சொல்ல முடியாம சமாளிச்சு போக வேண்டியதா இருக்கு. ஸோ இதுல அவங்க கிளியர் கட்டா இருந்துட்டாங்கன்னா விவாதங்களை பேசுற பேச்சாளர்களுக்கு தர்ம சங்கடமா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு கிளியர் கட்டான சொல்யூஷன் தெரியும், பேச முடியும். ஆனா கூட்டணியில் இருக்கான சில விஷயங்கள் பேச முடியல. ஸோ இந்த சிக்கலை தமிழ்நாட்டுக்கு ஏடிஎம்கே தான், அவங்கள சார்ந்துதான் பிஜேபி இருக்குங்கிற விஷயத்தை அவங்க கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. அப்படின்னா எங்களை தாண்டி உங்களை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது, இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட முடியாது, கூட்டணிக்காக நாங்க இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா கன்வே பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு இன்னும் கூடுதல் நம்பிக்கை பிறக்கும் நான் நினைக்கிறேன். நேற்று பேசிய திரு PL சந்தோஷாக இருக்கட்டும், திரு எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், மீண்டும் கூட்டணி கட்சிக்கு புதிய கட்சிகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. புதிய கட்சிங்கிறது யார்? அதாவது ஆளுங்கட்சியிலிருந்து எதுவும் வரப்போறாங்களா? ஆல்ரெடி இருக்கிற தேமுதிக இல்ல திரு கிருஷ்ணசாமி அது மாதிரி வர்றது? என்ன பொறுத்த வரைக்கும் சார், ஆளுங்கட்சியிலிருந்து யாரும் வர வாய்ப்புகள் என்ன பொறுத்த வரைக்கும் குறைவு. ஏன்னா அவங்க அது சார்ந்தே இருப்பாங்க, ப்ராஃபிட்டும் பார்த்துருப்பாங்க. அதை தாண்டி ஜம்ப் ஆகுறது இம்பாசிபிள் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அது கொள்கை ரீதியாகவும் சரி, எதன் அடிப்படையிலுமே அது பொருந்தாது. சுய லாபத்துக்காக வேணா அது மாறலாங்கிறது தான் என்னோடது. அதை தாண்டி இப்ப மக்களால பெருசா இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல கன்சிடர் பண்ணப்படாத கட்சிகள் இருக்குல்ல, நாங்க பவர்னு சொல்றாங்க, ஆனா அதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடையாது. குறிப்பா தேமுதிக மாதிரியான கட்சிகள். ஏன்னா இப்ப அந்த வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிற விஷயம்லாம் பாக்குறப்ப இன்னைக்கு நினைக்கிறேன் எம்டி சொன்னாங்க, நேத்து எம்டி. ஸோ அப்படி அவங்க தொண்டர்கள்கிட்டே அந்த வேல்யூ குறையுதுங்கிறப்ப அதை அவ்வளோ விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்காக வச்சு மேடிஎம் கூட கூட்டணி வருவாங்கன்னு நான் நம்புறேன். நன்றி. நன்றி.